முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ஸதீன் அல்-கஸாம் பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவின் மரணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஹமாஸ். இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவரின் படுகொலையை இஸ்ரேல் எவ்வாறு நிகழ்த்தியது என்பதையும் விரிவாக விளக்கியது. சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்ததை தொடர்ந்து அதே போன்ற நடவடிக்கையை தெற்கு ஏமனிலும் இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். இஸ்ரேல் மற்றும் ஹுத்திகளிடையே மோதல் போக்கு இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அதிகரிக்கும் மோதல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்கள் மீது சவுதி தாக்குதல். மேற்கு ஆசிய அரசியலில் மிக முக்கிய இடத்தை பிடிக்க விரும்பும் எகிப்து. இஸ்ரேலுக்கு சவால் விடும் எகிப்தின் நடவடிக்கைகள் உண்மையில் நம்பகமானவையா? உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உலகெங்கிலும் அபு உபைதா என்று அறியப்படும் இஸ்ஸதீன் அல்-கஸாம் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஹுதைஃபா சமீர் அப்துல்லா அல்-கலூத் மரணமடைந்து விட்டதாக அப்பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவு இஸ்ஸதீன் அல்-கஸாம் ஆகும். இஸ்ரேலுக்கு எதிரான கள போராட்டத்தை இப்பிரிவினர் முன்னணியில் நின்று செயல்படுத்தி வருகின்றனர். கஸாம் பிரிவின் தாக்குதல்கள் குறித்த விவரங்களை வழங்கக்கூடியவராகவும் இயக்கத்தின் செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய முகமாகவும் திகழ்ந்தவர் அபு உபைதா என்று அழைக்கப்படும் ஹுதைஃபா சமீர் அப்துல்லா அல்-கலூத் என்பவர் ஆவார். முகத்தை மூடி செய்திகளை வழங்கும் அபு உபைதாவின் குரல் உலகம் முழுவதும் பிரபல்யமாக பேசப்பட்டது. அபு உபைதாவின் குரலை கேட்டால் இஸ்ரேலியர்களுக்கு அச்சமும் எரிச்சலும் ஒரு சேர ஏற்பட்டது. ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அபு உபைதா கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் அவரின் மரணம் குறித்து ஹமாஸ் இயக்கம் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஏதும் வெளியிடாமல் இருந்தது. சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலில் பேருந்து நிலையங்களில் உள்ள தகவல் வழங்கும் மையங்களை ஹேக் செய்த ஹேக்கர்கள் அதில் அபு உபைதாவின் குரலை ஒலிக்கவிட்டனர். இஸ்ரேலியர்கள் மீண்டும் அதிர்ச்சியில் ஆழ்த்தப்பட்டனர். அபு உபைதாவின் கடைசி செய்தி செப்டம்பர் முதல் வாரத்தில் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவரின் செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை. தற்போது கஸாம் பிரிவின் புதிய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கொலை செய்யப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உளவாளி ஒருவர் அபு உபைதா தனது குடும்பத்தினருடன் தங்கியிருந்த இடத்தை இஸ்ரேலின் உள்நாட்டு உளவு பிரிவான ஷின்பெட் அமைப்பிடம் காட்டிக் கொடுத்துள்ளான். இதற்கு முன் அபு உபைதாவை படுகொலை செய்ய இஸ்ரேல் 14 முறை முயற்சிகளை மேற்கொண்டது. இந்த முறை கிடைத்த இந்த தகவலை மையமாக வைத்து அவரை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டதாகவும் உடனடியாக இராணுவ தளபதிகளுடன் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு ஹமாஸ் தலைவர்களை கொல்லும் வகையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட போர் விமானங்களை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. தனது குடும்பத்தினருடன் அபு உபைதா இருந்தபோது அவர் இருந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹமாஸ் இயக்க தலைவர்கள் பலர் அவர்களின் குடும்பத்தினருடன் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கடும் வெப்பத்தை உமிழும் தீப்பற்றும் குண்டுகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன. தீப்பற்றும் குண்டு சாதாரண வெடிகுண்டை போல ஒரே நேரத்தில் பெரிய சத்தத்துடன் வெடித்து சிதறாது. இது தரையில் அல்லது இலக்கில் பட்டவுடன் திறந்து அதற்குள் உள்ள எரியும் வேதிப்பொருட்களை பல திசைகளில் பரவச் செய்யும். அவை உடனடியாக தீப்பற்றி மிக உயர்ந்த வெப்பத்தில் தொடர்ந்து எரியும். இதன் தாக்கத்தால் மனித உடல்கள் முழுவதுமாக எரிந்துவிடும். அபு உபைதாவின் உடல் கூட கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்திலேயே இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை நடத்தியுள்ளது. இறந்த போராளிகளின் உடல்கள் கூட சியோனிசவாதிகளுக்கு எத்தகைய அச்சத்தை கொடுக்கின்றன என்பது அபு உபைதாவின் விவகாரத்திலும் தெரிய வந்துள்ளது. அபு உபைதா தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் வீர மரணத்தை தழுவினார். அவருடன் சேர்த்து அல்-கஹ்லூத் குடும்பத்தை சேர்ந்த 40 பேர் வீர மரணம் அடைந்தனர். ஏனைய ஹமாஸ் தலைவர்களைப் போல அபு உபைதாவும் புறமுதுகு காட்டாமல் எதிரியை நேரடியாக சந்தித்து வீர மரணத்தை தழுவியுள்ளார். அபு உபைதாவின் உண்மையான பெயர் மற்றும் விவரங்களை புதிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்த பின்னரே உலகத்திற்கு தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முகத்தை மூடியவர் என்று பாலஸ்தீன ஆதரவாளர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட அபு உபைதா இஸ்ரேலியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். தற்போதைய அல்-அக்ஸா பிரளய தாக்குதலுக்கு பின்னர் அபு உபைதா பிரபலமடைந்தாலும் செப்டம்பர் 2004 முதல் அவர் இயக்கத்தின் முகமாகவே திகழ்ந்து வருகின்றார். 18 வயதாக அபு உபைதா அன்று வாசித்த ஒரு சிறு அறிக்கை அவரை பின்னர் உலக பிரபலியமாக மாற்றியது. 2007இல் கஸாம் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக அபு உபைதா அறிவிக்கப்பட்டார். 2004இல் வடக்கு காசாவில் இஸ்ரேல் அடைந்த தோல்விகள் குறித்து முதல் செய்தியை வழங்கிய அபு உபைதா அன்றிலிருந்து கஸாம் இயக்கத்தின் பல வெற்றிகளை அறிவித்துள்ளார்.
அத்துடன் சியோனிசவாதிகளுக்கான எச்சரிக்கைகளையும் அவர் விடுத்துள்ளார். மொழி புரியவில்லை என்றாலும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் அபு உபைதாவின் ரசிகர்களாக மாறினர். இஸ்ரேலின் இழப்புகள் குறித்த செய்திகளை வழங்கிய அபு உபைதா பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமின்றி உலக மக்களுக்கும் நம்பிக்கையை வழங்கி வந்தார். மேற்கு ஆசியா மற்றும் ஹார்ன் ஆஃப் அமெரிக்கா பகுதிகளில் உருவாகும் புதிய அரசியல் மாற்றங்கள் செங்கடல் பகுதியில் சமநிலையை மாற்றும் வகையில் உள்ளன. இந்த சூழலில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் புதிய தூதரக அணுகுமுறைகள் குறித்து ஹிப்ரூ நாளிதழான மேரிவ் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. மேரிவ் நாளிதழின் தகவலின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவுடன் உருவாகி வரும் தெற்கு ஏமனில் உள்ள ஒரு அரசியல் அமைப்பை இஸ்ரேல் அங்கீகரிப்பது குறித்து பரிசீலித்து வருகின்றது. சமீபத்தில் இஸ்ரேல் சோமாலிலாந்தை அங்கீகரித்ததை தொடர்ந்து அது அடுத்த கட்டமாக அமையலாம் என்றும் அந்த நாளிதழ் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் செங்கடல் கரையோர பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தும் ஹுத்தி இயக்கத்தை கட்டுப்படுத்துவதாகும். அமீரகம் ஆதரவு கொண்ட தெற்கு ஏமன் படைகள் சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்தது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை. எதிர்காலத்திலும் பொதுவெளியில் நிலைப்பாடு அறிவிக்க வாய்ப்பில்லை என்று மேரிவ் கூறுகின்றது. இருப்பினும் தென் ஏமன் பிரிவினையை ஆதரிக்கும் சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் சோமாலிலாந்து அங்கீகாரம் எதிர்காலத்தில் தென் ஏமனில் உருவாக்கக்கூடிய தனி அரசியல் அமைப்பை இஸ்ரேல் அங்கீகரிப்பதற்கான முதல் படியாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். சோமாலிலாந்து மற்றும் எதிர்காலத்தில் தென் ஏமன் அமைப்புடன் இஸ்ரேல் ஏற்படுத்தக்கூடிய ஒத்துழைப்பு செங்கடல் பகுதியில் ஹுத்திகளுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் அது அவர்களின் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்றும் மேரிவ் குறிப்பிடுகின்றது. சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததை வன்மையாக கண்டித்துள்ள ஏமனின் ஹுத்தி அமைப்பினர் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளனர். தொடரும் ஏமன் மோதல்களில் சமீப காலமாக புதிய அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்கள் உருவாகி வருகின்றன. குறிப்பாக ஏமனின் கிழக்கு பகுதிகளில் அதிகார மாற்றங்கள் மற்றும் வெளிநாட்டு ஆதரவு கொண்ட குழுக்களின் நடவடிக்கைகள் சவுதி தலைமையிலான கூட்டணிக்கும் கவலை அளிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. செவ்வாய்க்கிழமை ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டணி வரையறுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக அறிவித்திருந்தது. இந்த நடவடிக்கை ஏமனின் ஹத்ரமவுத் மாகாணத்தில் உள்ள மொகல்லா துறைமுகத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்த ஆயுதங்கள் மற்றும் போர் வாகனங்களை இலக்காக கொண்டதாக கூறப்பட்டது. அந்த பகுதி சமீபத்தில் UAE ஆதரவு கொண்ட பிரிவினைவாத அமைப்பான சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சிலின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. ஹத்ரமவுத் மற்றும் அல்மஹ்ரா பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் துர்கி அல்மாலிகி கூறினார். கூட்டணி விமானப்படை மொஹல்லா துறைமுகத்தில் நின்ற 2 கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போர் வாகனங்களை தாக்கியதாகவும் அந்த கப்பல்கள் ஃபுஜைரா துறைமுகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாமல் வந்ததாகவும் அல்மாலிகி தெரிவித்தார். இந்த இராணுவ நடவடிக்கை ஹத்ரமவுத்தில் STC கைப்பற்றியதற்கு பின்னர் நிலவக்கூடிய அதிகரித்த பதற்றத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. முன்னர் நேச நாடுகளாக இருந்த சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் யுத்தக்களமாக ஏமன் மாறியுள்ளது. மேற்கு ஆசியாவில் சமீப காலமாக நிகழும் அரசியல் மற்றும் இராணுவ மாற்றங்கள் பிராந்திய சக்திகளுக்கிடையிலான உறவுகளை மறுசீரமைக்கும் நிலையை உருவாக்கி வருகின்றன. குறிப்பாக எகிப்து தனது பாரம்பரிய நடுநிலையை கடந்து அதிக செயற்பாட்டுடனான பிராந்திய பாத்திரத்தை ஏற்க தொடங்கி இருப்பது இஸ்ரேலில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் எகிப்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் இஸ்ரேலால் நெருக்கமாக கண்காணிக்கப்படுகின்றன என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக லிபியா மற்றும் சூடானில் எகிப்து தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்தி வருவதும் அல்ஜீரியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்தி வருவதும் கெய்ரோவின் விரிவான நோக்கங்களை சுட்டிக்காட்டுகின்றன என்று இஸ்ரேல் பாதுகாப்பு மதிப்பீடுகள் கருதுகின்றன. இந்த நடவடிக்கைகள் பிராந்திய சமநிலையை தனது நலன்களுக்கு ஏற்றதாக இல்லாத வகையில் மாறக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாக் அல் சிசி தலைமையிலான எகிப்து இனி வெறும் நடுநிலையாளர் என்ற நிலைப்பாட்டில் திருப்தியடையாமல் மற்ற சக்திகள் விட்டு சென்ற அரசியல் மற்றும் பாதுகாப்பு வெற்றிடங்களை பயன்படுத்தி முன்னணி தலைமை பங்கு வகிக்க முயல்கின்றது என்று அந்த செய்தி கூறுகின்றது. லிபியாவில் கிழக்கு பகுதியை கட்டுப்படுத்தும் டோப்ருக் ஆதரவு படைகளுக்கு எகிப்து வெளிப்படையாக ஆதரவு அளிக்க இஸ்ரேல் மறைமுகமாக எதிரணிகளுக்கு துணை நிற்கின்றது என்ற குறிப்பு இரு நாடுகளின் மோதலை வெளிப்படுத்துகின்றது. இதனால் லிபியாவில் அரசியல் நிலைத்தன்மை ஏற்படுத்தும் முயற்சிகள் மேலும் சிக்கலாகின்றன.
மொத்தத்தில் எகிப்து உருவாக்கி வரும் பிராந்திய கூட்டணிகள் அரபு உலகில் இஸ்ரேலின் செல்வாக்கை கட்டுப்படுத்தக்கூடும் என்ற கவலை டெல் அவிவில் அதிகரித்து வருவதாக அந்த பகுப்பாய்வு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் எகிப்தின் அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி இதுவரை வெளிப்படையான இஸ்ரேலிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது கிடையாது. சமீபத்திய காசா இனப்படுகொலையை தொடர்ந்து இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை எகிப்து மேற்கொண்டாலும் இதில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்க முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ஸுத்தீன் அல் கஸாம் பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவின் மரணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த ஹமாஸ். இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவரின் படுகொலையை இஸ்ரேல் எவ்வாறு நிகழ்த்தியது என்பதையும் விரிவாக விளக்கியது. சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்ததை தொடர்ந்து அதே போன்ற நடவடிக்கையை தெற்கு ஏமனிலும் இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். இஸ்ரேல் மற்றும் ஹுத்திக்களிடையே மோதல் போக்கு இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அதிகரிக்கும் மோதல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்கள் மீது சவுதி தாக்குதல். மேற்கு ஆசிய அரசியலில் மிக முக்கிய இடத்தை பிடிக்க விரும்பும் எகிப்து. இஸ்ரேலுக்கு சவால் விடும் எகிப்தின் நடவடிக்கைகள் உண்மையில் நம்பகமானவையா?